குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் ராஜ்நாத் சிங் இன்று விளக்கம் அளிக்க இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் வாரத்தின் முதல் நாள் இன்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து காரசார விவாதம் நடைபெற உள்ளது. கடந்த வாரம் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பெஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நடத்திய அமளியின் காரணமாக அவை நடவடிக்கைகள் முடங்கியது நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசும் இந்த குறித்து விவாதம் நடத்த ஒப்புக்கொண்டது. அதனை எதிர்க்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டதால் இன்றைய தினம் சுமூகமாக அவை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நண்பகலில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவாதம் குறித்த தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்மொழிவார். அவர் முன்மொழிந்த பிறகு அதன் மீதான விவாதம் தொடங்க இருக்கிறது. விவாதத்தின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இது தவிர பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் பலரும் இதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். மக்களவையில் இந்த விவாதத்திற்கு 16 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றும் நாளையும் அதன் மீது விவாதம் நடைபெற இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய் விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். மேலும் இந்த மீதான விவாதத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் குறுக்கிட்டு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று அல்லது நாளை பிரதமர் மோடியும் இந்த விவாதத்தில் பங்கேற்று இடைமறித்து உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநிலங்களவையை பொறுத்தவரை இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிமுக எம்பிக்களான இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்கிறார்கள். மாநிலங்களவையை பொறுத்தவரை ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நாளை தான் நடைபெற உள்ளது. நாளைய தினமும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சுமார் 16 மணி நேரம் மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756.